நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப ஹெல்தியான நெல்லிக்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி முகமாக இருக்கட்டும் கண்ணாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அப்படியே இது கொடுத்தோம்னா குழந்தைங்க ஒரு சில டைமில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம துவையலை அரைச்சி கொடுக்கலாம். வீக்லி 3 days சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு கண்ணில் வர பிரச்சனையாகட்டும் எல்லாமே மேக்ஸிமம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் நெல்லிக்காய் இஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 2 tablespoon ஆயில் போட்டுட்டு நம்ம உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஜீரகம் இதெல்லாம் ஒவ்வொரு tablespoon போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் வதக்கினா போதும். ரொம்ப நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பெருங்காயம் போட்டுட்டு நம்ம உப்பு போட்டுட்டு வதக்கிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணுங்கிறவங்க தேங்காய் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் வந்து தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் கறிவேப்பிலை போடுறேன். எங்கிட்ட கறிவேப்பிலை அந்த டைமில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஸோ கறிவேப்பிலையும் துவர்ப்பு நெல்லிக்காய் துவர்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ பாட்டி இருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, அம்மா பாட்டி எல்லாருமே வந்து கொங்குநாடு கிராமத்தில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட சொல்லுவாங்க ரொம்ப. ஸோ இந்த ரெசிபி வந்து அப்படி வந்து உருவானது தான். இப்போ வந்து நான் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காயோட துவர்ப்பும் தேங்காயெல்லாம் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்படியே சாப்பிட முடியாதுங்க, நீங்கள் கொஞ்சம் நெல்லிக்காய் இஞ்சி புதினா கொஞ்சம் தேன் விட்டு நம்ம ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். அப்படி கூட நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சோன்னே நம்ம மிக்சியில் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாம். அதான் வந்து துவையல்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் சட்னி மாதிரி நம்ம இட்லி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம், ரைஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த துவர்ப்பு வந்து குழந்தைகளுக்கு வந்து பிடிக்காது. பட் அது போகணுன்னா நம்ம இது மாதிரி கொஞ்சம் நிறையா தேங்காய் மாதிரி ஆட் பண்ணி நம்ம கொடுக்கணும். பட் இதில் வந்து வெல்லமெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க, அதாவது சுகரோ வெல்லமோ அது வேண்டியதில்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவான இன்னொரு சேனலும் இருக்குது, அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 years தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.